அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு மீனவ படகு பயிற்சியாளர் ஒருவரால் அனுப்பி வைக்கப்பட்ட கையால் எழுதப்பட்டிருந்த ஒரு நீண்ட வாக்குமூலம். நிலவு தெரிய ஆரம்பித்த காலத்திலிருந்தே என்னை நான் கவனித்திருக்கிறேன். என் இயல்பானது முரண்பாடுகள் மட்டுமே நிறைந்த ஒரு மூட்டை என்று. தீர்த்து வைக்கவே முடியாத விசித்திரமான கற்பனைகளாலும் சோடனைகள் பல நிறைந்த விந்தையான கதைகளாலுமே என்னை நான் ஆக்கிக்கொண்டு வரலானேன். இதிலிருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு பாட்டிலுக்குள் மிக முக்கியமான ஆவணம் ஒன்றினை மடக்கி உள்ளடக்கி திணித்து அதை அப்படியே கடலின் நடுவில் தூக்கி எறிந்து விடுவது போன்ற செயல். சிறு வயதில் சாகச கதைகளை படிக்கும் போதெல்லாம் என்னை அந்த அளவுக்கு கிளர்ச்சி ஊட்டி சிலிர்க்க வைத்திருக்கின்றது. இத்தனை வயதாகிவிட்டது, இன்றும் கூட அக்கற்பனை என்னை கிளுகிளுக்கவே வைக்கின்றது. அதனாலேயே என் வாக்குமூலத்தை ஒரு பாட்டிலுக்குள் போட்டு அடைத்து அதனை மூடி சாவகாசமாய் கடல் அலைகளின் கைகளில் ஒப்படைத்து விடும் அந்த முறையை நான் இப்போது பயன்படுத்தினேன். இந்த எனது வாக்குமூலம் கண்டெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு 1000 அல்ல லட்சத்தில் ஒரு பங்குதான் உள்ளது. அப்படி நடந்தால் அதுவரை தீர்க்கப்படாமலேயே முட்டிக்கொண்டு திண்டாடிய ஒரு கொலை வழக்கு பற்றிய மர்மம் விளக்கப்படும். ஆஹா, என்ன ஒரு தற்பெருமை! பற்பல விசேஷ திறமைகளை சுமந்து கொண்டு கூடவே திணிக்கவே முடியாத கற்பனைகளின் ஆளுமையோடும் நான் பிறந்தேன். மரணத்தை பார்ப்பதிலோ அல்லது மரணத்தை உண்டாக்குவதிலோ திருப்தி தத்துவம், குரூர சந்தோஷத்தை நான் எனக்குள் சர்வ நிச்சயமாக அனுபவிப்பேன். கூடு கட்டி அதனுள்ளே இருக்கும் குளவிகளிடமும் தோட்டத்தில் இலைகளிலும் பூக்களிலும் கிடக்கும் பல வகையான புழு பூச்சிகளிடமும் அவற்றை கொன்று போடும் கொடுமையை இழைத்து அதனால் என் ஆவியெங்கும் நான் அனுபவித்து கட்டுக்கடங்கா மகிழ்ச்சி இப்பொழுது நினைவுக்கு வருகின்றது. என் சிறு பிராயத்திலிருந்தே கொன்றுவிட வேண்டும் என்று எனக்குள் ஒரு தணியாத தாகம் தகித்து கொண்டே இருப்பதை நான் உணர்ந்துவிட்டேன். ஆனால் இதனோடு கூடவே இதற்கு சற்றும் ஒத்துவராத, முற்றிலும் எதிர்ப்பதமாக இருக்கும் மற்றொரு முக்கிய குணமும் என்னுள் ஓடிக்கொண்டிருந்தது. நீதி, நேர்மை என்னும் தர்ம உணர்வு. தவறுகள் ஏதும் இழைக்காத குற்றமற்ற ஒரு மனிதனோ அல்லது ஏதாவது ஒரு ஜீவனோ என்னுடைய கொன்று குவிக்கும் ஆசைக்கு தீனியாக போவதை என்னால் துளியும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரியான தீர்ப்புதான் வழங்கப்பட்டது என்ற தீர்க்கமான முடிவினை எதிர்பார்ப்பவன் நான். சுலபமாக புரியும். ஒரு மனநில நிபுணரால் சட்டென விளக்கவும் முடியும். இப்படிப்பட்ட ஒரு மனோநிலையில் நான் உலவி வருவதை முழுவதுமாக நானே உணர்ந்திருந்தால் சட்டத்தை என் தொழிலாக ஏற்றேன். என்னுள் கனன்று கொண்டிருந்த அணையாத தாகத்தை சட்டமன்றம், நீதிமன்றம் வெகு சுலபமாக திருப்தி செய்து வைத்தது. கொலைகள், குற்றங்கள், அவற்றிற்கு வழங்கப்படும் விதமான தண்டனைகள், இவை என்னை மிக மிக கிளுகிளுக்க வைத்த சமாச்சாரங்கள். வெளியாகும் அத்தனை துப்பறியும் கதைகளையும் சாகச கதைகளையும் விரும்பி விரும்பி படிப்பேன். மற்றவர்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான கொலை திட்டங்களை என் ஆத்ம திருப்திக்காக நானே வடிவமைத்து புலங்காகிதம் அடைந்த போவேன். காலப்போக்கில் நீதிமன்ற சபையின் நடுவிலே வந்து அதிகாரபூர்வமா நின்று சட்டத்தை நானே என் கைகளில் எடுத்து ஆளும் நிலைமை உருவான போது எனக்குள் இருந்த இன்னொரு இரகசிய தாகம் வளர்ந்து பெருக ஆரம்பித்தது. குற்றவாளி கூண்டில் பரிதாபமாக ஏறி நின்று கொண்டு அங்கு குழப்பமும் கலவரமும் ஒன்று சேர நெருக்க அவனால் கொல்லப்பட்டவன் கடைசி நிமிடங்களில் துடித்த அதே துடிப்பை ஒரு புழுவாய் நெளிந்து அந்த துர்பாக்கியசாலியான குற்றவாளியும் அனுபவிப்பதை வாவ் ஈடிரையற்ற மகிழ்ச்சியாய் நான் கொண்டாடத் துவங்கினேன். ஆனால் இதே கூண்டில் அனலிடை புழுவாய் ஒரு குற்றமற்ற நிரபராதி பரிதவிப்பதை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது என்பதும் நினைவில் இருக்கட்டும்.
2 முறை குற்றம் சுமத்தப்பட்டிருந்த குற்றவாளிகள் நிஜத்தில் குற்றவாளிகளே அல்ல என்று எனக்கு தெளிவாய் புலப்பட்டதால் வழக்கையே தள்ளுபடி செய்து அவர்களை நான் விடுவித்திருக்கிறேன். இந்நேரத்தில் கண்ணியம் தவறாது சிறப்பாய் பணியாற்றும் நமது போலீஸ் துறையை நான் பாராட்டியே ஆக வேண்டும். கொலை குற்றத்தை நிரூபிப்பதற்காக எனக்கு முன்னால் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்ட ஏறத்தாழ அனைத்து குற்றவாளிகளும் கடைசியில் குற்றவாளிகளே என்றல்லவா நிரூபணமானார்கள். இதை போன்றவன்தான் எட்வர்ட் ஷெல்டன் என்பதை இப்போது அறிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவனது தோற்றமும் நடவடிக்கைகளும் திசை திருப்பும் விதமாய் இருந்துவிட நீதி சபை அங்கத்தினரிடம், அதாவது ஜூரி, மிக நல்லவன் என்ற ஓர் எண்ணத்தை அவனால் சுலபமாக விதைத்துவிட முடிந்தது. பிறகு ஒரு நீதிபதியாய் நான் பிரத்யேகமாய் விசாரித்த சாட்சிகள் ஷெல்டனின் குற்றத்தை தெள்ளத் தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டியது. உண்மையின் அடிப்படையில் மட்டுமல்ல, எனக்கு குற்றவாளிகளுடன் இருந்து வரும் பல்லாண்டு கால அனுபவம் சேர்ந்து அவன் மீது சுமத்தப்பட்டிருந்த குற்றம் சரியே என சொல்லின. அவன் ஒரு வயதான மூதாட்டியை ஈவரக்கமற்று கொண்டு விட்டான் என்று அவன் மீதான குற்றச்சாட்டு சரியே என தெளிவாய் உணர்த்தின. எனக்கு தொங்கு நீதிபதி என்ற பெயர் உண்டு. குற்றவாளி என நிரூபணமாகிவிட்டால் அவனை தூக்கில் தொங்கிவிட நான் சுணங்கவே மாட்டேன். ஆனால் இந்த பட்டம் கொஞ்சம் கம்மியே. மிக ஜாக்கிரதையாய் கவனம் செலுத்தி குறைகளற்ற செதுக்கப்பட்டாற்ற போல வடிவமைத்து ஒரு வழக்கின் இறுதி தீர்ப்பை நான் எழுதுவது மிக சிறப்பான ஒன்றாகும். இத்திறமைக்குத்தான் எனக்கு பட்டம் தந்திருக்க வேண்டும். நீதி சபை அங்கத்தினர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஷெல்டன் குற்றமற்றவன் என சொல்லும்போது ஒரு நீதிபதியாகவே இருந்தாலும் அவன் மீது குற்றமுள்ளவன் என்ற ஒரு முத்திரையை நான் தனி மனிதனாக குத்துவது மிக கஷ்டமான ஒன்று, சட்ட ரீதியாக ஆபத்தானதும் கூட. இந்த இக்கட்டிலிருந்து ஒன்றே ஒன்றுதான் என்னை காப்பாற்றும். அது உணர்ச்சி பூர்வமான சில நீதி சபை அங்கத்தினர்களின் உணர்ச்சி கொப்பளிக்கும் அறிக்கைகள் உருவாக்கவல்ல உணவுபூர்வ கொந்தளிப்புகளிலிருந்து நீதி சபை அங்கத்தினர்களை தனிமைப்படுத்தி விடுவதே ஆகும். இப்படி செய்துவிட்டால் மட்டுமே ஷெல்டனை ஒரு குற்றவாளி என நான் சொல்வதை அப்படி கிடையாது என சிபாரிசு செய்திருந்த நீதி சபை வக்கீல்களை என்னால் லகுவாக கையாள முடியும். இல்லை என்றால் அவர்கள் சிபாரசே தீர்ப்பாகி போகும். இங்குதான் நான் பிரத்யேகமாக விசாரித்து அனைத்து சாட்சிகளையும் என்னுடைய தீர்ப்புக்கு ஏற்ற சீட்டுகளாக முன்வைத்தேன். அவற்றின் அடிப்படையில் மறுக்கவே முடியாத தீர்ப்பினை எழுதினேன். திறமையான சிறப்பான எழுத்து. வாயடைத்து போனார்கள். ஷெல்டன் தூக்கேறினான். இப்படி கடந்து கொண்டிருந்த கால ஓட்டத்தில் எனக்குள் ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருப்பதை என்னால் கவனிக்க முடிந்தது. அது தளரும் கட்டுப்பாடு. தீர்ப்பு எழுதி அது நிறைவேறும் வரை பொறுத்திருக்க முடியாது. தளரும் கட்டுப்பாடு. இதனால் தீர்ப்பின்படி துரிதமாக நானே இயங்கவிட துடிக்கும் ஓர் அவசரம். வெளிப்படையாகவே சொல்கிறேன், கொலை குற்றவாளி என்று எனக்கு புரிந்துவிட்டால் தீர்ப்பெழுதியெல்லாம் காலவிரயம் செய்யாமல் அவனை நானே போட்டு தள்ளி கதையை முடித்துவிட வேண்டும் என துடிக்க ஆரம்பித்தேன். ஆம், அப்படிப்பட்ட கொலைகளை நானே செய்ய துடித்தேன். ஒரு கலைஞன் அவனது கலை மூலம் அவனையே வர்ணிக்க துடிக்கும் ஒரு தாகமாய் இதை சொல்லலாம். நான் ஒரு வேளை கொலை கலைஞனோ என்னவோ. எனது இந்த புது மனோநிலை அப்பொழுது என் பதவி ஏற்படுத்தி தந்த சாகசமான சூழ்நிலையால் பிரம்மாண்டமான ஒரு விசையாய் எழுந்தது. நான் 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 கொலை செய்தாக வேண்டும். இதிலும் ஒரு கட்டுப்பாடு உண்டு. செய்யும் கொலை மிக சாதாரணமான ஒன்றாய் இருந்துவிடக்கூடாது. ஆஹா, மிக மிக வினோதமான கொலையாய், அளவிலும் முக்கியத்துவத்திலும் பிரமிக்கத்தக்கதாய், வழக்கமான தினசிலிருந்து முற்றிலும் மாற்றப்பட்டதாய், மொத்தத்தில் அசாதாரணமானதாய். இந்த ஒரு நிலைப்பாட்டில் மட்டும் நான் இன்னும் என் விடலை பருவ தாகத்தை விட்டு வெளியேறவே இல்லை என்றே கருதுகிறேன். கற்பனைக்கு அப்பாற்பட்டதாய் இருந்தாக வேண்டும். கதைகளில் மட்டுமே இடம்பெற வல்லமை போல
இயலவே இயலாது என்ற பட்டத்துக்கு ஏற்றதைப் போல நான் கொல்ல விரும்பினேன். ஆமாம், நான் கொல்லத் துடித்தேன். சுத்தமாய் பொருத்தமே அற்ற பேச்சாய் சிலருக்கு படலாம். இருந்தாலும் உண்மை இதுதான். ஆகவே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். கொல்ல நான் துடித்தாலும் எனக்குள்ளே ஊறிக்கிடந்த நீதி, நேர்மை போன்ற குணங்களால் முழுவதுமாய் இழுத்தடிக்கப்பட்டேன், அலைகழிக்கப்பட்டேன், குழப்பப்பட்டேன். குற்றமற்ற ஒருவன் கொல்லப்பட்டுவிடக் கூடாது. இதற்கு வழி? திடுதிப்பென்று இக்கேள்விக்கு எனக்கு விடை கிடைத்தது. சாதாரண ஒரு சம்பாஷணையின் போது உதிர்ந்த குறிப்பால் ஆரம்பமான வழி. ஒரு டாக்டருடன் பேசிக்கொண்டிருந்தேன். ஒரு சாதாரண ஆனால் பிரபலமான பொது மருத்துவர் அவர். சட்டத்தின் கிடுக்குப்பிடிகைகளுக்கு அகப்படாமல் எத்தனை சுலபமாக கொலைகள் நடந்துவிடுகின்றன என பேச்சுவாக்கில் குறிப்பிட்டார் அவர். இதனை விளக்க ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை உதாரணமாக்கினார் அவர். அவருடைய நோயாளி தானம், வயதான மூதாட்டி. அப்பொழுதுதான் சமீபத்தில் இறந்திருந்தார் அவர். அந்த மூதாட்டிக்கு சமீபத்தில் தந்திருக்க வேண்டிய ஒரு அதிமுக்கிய உயிர்காக்கும் மருந்தினை தராமல் அப்படியே மறுத்துவிட்டதால் தான் அவள் மரணித்து விட்டாள் என ஸ்திரமாக சொன்னார் டாக்டர். இது அந்த கிழவியை கவனித்து வந்த ஒரு கணவன் மற்றும் மனைவி ஆகிய இரு வேலைக்காரர்களாகவும் நடத்தப்பட்டுள்ளது. 2 பேரும் நல்லபடியாக பாட்டியை கவனித்து வந்தபடியால் திருப்தி அடைந்து கிழவி இவர்கள் இருவர் மீதும் எழுதி வைத்த அதீத சொத்தினை அபகரிக்க அவர்களால் நடத்தப்பட்டுள்ள திட்டம். இது போன்றவற்றை டாக்டருக்கே கூட சந்தேகமாக தெரிந்திருந்தாலும் கூட எப்படி நிரூபிப்பது என்று கேட்டார் அவர். தினந்தோறும் இப்படிப்பட்ட பல சமாச்சாரங்கள், திட்டமிட்டு வெளிப்படையான கொலைகள் அரங்கேறிக் கொண்டேதான் இருக்கின்றன என்றார் அவர். அனைத்துமே சட்டத்தால் தொட்டுவிட முடியாதவை என்றார். இதுதான் நடந்துள்ள அத்தனைக்குமான முதல் புள்ளி. வழி தெரியாத முட்டிக்கொண்டு நின்றபடியிருந்த நான் என் வழி மிக துல்லியமாக வகுக்கப்பட்டு விட்டதை உணர்ந்தேன். இந்த உணர்தல் பிரகாசமான போது ஒரு கொலை கிடையாது, பெரிய அளவில் பிரம்மாண்டமாய் பல கொலைகள் செய்து காட்ட முடிவு கட்டினேன். நர்சரி பள்ளிகளில் இன்னும் பிரபலமாயிருக்கும் அந்த பாப்பா பாட்டு என் நினைவில் வந்தது. 10 சின்ன சிப்பாய் பையன்கள் பற்றிய கவிதை. சின்ன வயதிலேயே என்னை அப்படி ஈர்த்த கவிதை இது. இரக்கமற்ற முறையில் காணாமல் போகும் ஆட்கள் நிச்சயம் நடந்தே தீரும் என்று அறிவிப்போடு இடையூறாது தொடரும் கிளி, தயை துளியும் மற்ற கொலைகள். மிக மிக ரகசியமாக என் குற்றவாளிகளை சேகரிக்க ஆரம்பித்தேன். இது எப்படி இயன்றது என்பதை விளக்க இங்கு அதிக பக்கங்களை எடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. ஏறத்தாழ நான் சந்தித்த அனைவரிடமும் ஒரே ஒரு வகையான அணுகுமுறையில்தான் நான் உரையாடலை கொண்டு போனேன். இதனால் எனக்கு கிடைத்த தகவல் என்னை அப்படியே ஆச்சரியப்பட வைத்தன. ஆஸ்பத்திரியில் ஒருமுறை தங்கி சிகிச்சை பெற நேர்ந்தபோது டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் குறித்த தகவல்களை சேகரிக்க முடிந்தது. செவிலி பணியை மகத்தான சேவையாக மதித்து பணியாற்றிய ஒரு செவிலி கணக்கற்ற மது அருந்துவதால் ஏற்படக்கூடிய உயர்ந்தபட்ச குற்றங்களை எனக்கு போதிக்கும் ஆர்வத்தில் சில வருடங்களுக்கு முன்னால் அவர் செவிலி பயிற்சியில் இருந்தபோது நடந்து முடிந்திருந்த ஒரு கொடிய சம்பவத்தை நினைவு கூர்ந்தார். மது அருந்திருந்த ஒரு டாக்டர் அதன் தாக்கத்தால் அவர் அறுவை சிகிச்சை செய்தபோது ஒரு நோயாளியையே தவறான ஆபரேஷனால் கொன்றுவிட்ட சம்பவத்தை விளக்கி கூறினார். ஈடுபாடு ரொம்ப காட்டாமல் அவர் எங்கு பயிற்சி எடுத்து கொண்டார் என்ற என் கேள்விக்கு கிடைத்த பதிலின் பேரில் எனக்கு தேவையான அனைத்து நிரூபணங்களும் கிடைத்தன. அது எந்த டாக்டர் என்பதையும் அப்படி மரணித்த நோயாளி யார் என்பதையும் சுலபமாக திரட்டினேன். நான் அடிக்கடி போகும் கிளப்பில் 2 ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளிடையே இடம்பெற்று கொண்டிருந்த கிசுகிசு பேச்சு ஜெனரல் மார்க்ரெட் குறித்த வழக்கினை எனக்கு கஷ்டமில்லாமல் அறிமுகம் செய்து வைத்தது. அமேசான் பகுதியில் சில கரடுமுரடான பகுதிகளில் அலைந்து திரிந்து தப்பி வந்திருந்த ஒருவனால் பிலிப் லாம்பர்ட் என்பவனுடைய வாழ்க்கை சுருக்கம் முழுக்கவும் கிடைத்தது.
எம்லியின் நடவடிக்கையின் பால் கோபத்தில் இருந்த ஒரு வேலைக்காரியின் மூலமாய் எம்லி பிராண்ட் மற்றும் அவரின் கூறிய வார்த்தைகள் தாங்காது மரணமடைந்த அவருடைய தோழி ஆகியோரது சரித்திரம் கிடைக்கப் பெற்றேன். ஆண்டனி மாட்சன் இவனைப் போலவே ஏகமாய் சாலை குற்றங்களில் பதிவாகியிருந்த ஒரு பட்டியலிலிருந்து பிரித்தெடுத்தேன். அவனுடைய இரக்கமற்ற கடினமான மனம், அவனால் எடுக்கப்பட்ட உயிர்கள் குறித்து அவனிடம் கொஞ்சமும் காணப்படாத இரக்கம், பொறுப்பற்ற போக்கு, இவையெல்லாம் அவனை சமுதாயத்தில் உலவும் அபாயகரமான ஒரு மனிதனாகவும் வாழ தகுதியிழந்து விட்டவனாகவும் என் முன் நிறுத்தின. என்னுடன் உரிமை எடுத்துக்கொண்டு லாண்டர் வழக்கின் போக்கினை உத்வேகமாக விவாதித்த சில சட்ட வல்லுநர்களின் வாயிலாக முன்னாள் இன்ஸ்பெக்டர் புளோருடைய இரட்டை வேஷம் எனக்கு அம்பலமாயிற்று. நீதியின் மீதே அவமதிப்பையும் சேற்றையும் அள்ளி வீசிவிட்ட கொடூரனாக அவரை குறிவைத்த நான் அணுகினேன். காவலர்கள் நீதியை கட்டி காப்பவர்கள் என்னும் அந்தஸ்தில் உயர இருப்பவர்கள், கண்ணியமும் கட்டுப்பாடும் குறையாதவர்களாக இருந்ததால் அவசியம், அதுவும் அவர்கள் வசிக்கும் பதவியின் அனுகூலத்தால் அவர்கள் என்ன சொன்னாலும் அது விசாரணைக்கு அப்பாற்பட்டு முக்கிய சாட்சியாக எடுத்துக்கொள்ளும் சூழ்நிலை இருக்கும்போது கடமை உணர்வு அத்தனை அத்தியாவசியம். கடைசியாக மிஞ்சிருப்பது வேரா கிளார்டனின் வழக்கு. அட்லாண்டிக் பகுதியை கடந்து நான் இங்கிலாந்து நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருந்த போது இவர் பற்றி குலை நடுங்க வைக்கும் செய்தி கிடைத்தது. புகைப்பிடிப்பவர்களுக்கான தனி பகுதியில் அப்பொழுது நானும் ஹியூகோ ஹாமில்டன் என்ற இன்னொரு ஆளும் மட்டுமே தனித்திருந்தோம். ஹியூகோ ஹாமில்டன் சந்தோஷமற்று இருந்தான். துக்கத்தை மறக்க மிக அதிகமான அளவு சாராயம் கொடுத்திருந்தான். அவன் தொட்டால் போதும் அவனுடைய அந்தரங்கங்களை எல்லாம் கொட்டி தீர்த்துவிடும் தன்னிலை இழந்த உச்சத்தில் இருந்தான் அவன். தொட்டேன். அவன் இதற்கு தந்த பதில் பிரமிப்பூட்டின. அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இதோ தீவில் தனியா உட்கார்ந்து கொண்டு நான் இந்த வாக்குமூலத்தை எழுதும்போது கூட எனக்கு பூரணமாய் நினைவுள்ளன. நீங்க நினைக்கிறது சரிதான் சார், சரிதான். நான் நிம்மதியா இல்லை சார். மற்றவங்க மனசுல கொலைனா இருக்கிற விளக்கங்கள் மாதிரியே, அதாவது தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துடுறது, மலை உச்சிக்கு கூட்டிட்டு போய் தள்ளி விடுறது, இதெல்லாம் மட்டுமே கிடையாது சார். ஒரு கொலைங்கிறது இப்படி சொல்லிவிட்டு அவனுடைய குழப்பம் போதை முகத்தை என் முகத்துக்குள் வைத்து திணித்து விடுவதைப் போல மிக நெருக்கமாய் வந்தான். தொடர்ந்தான். எனக்கு ஒரு கொலைகாரியை தெரியும் சார். தெரியும்னா தெரியும். இதுல வேடிக்கை என்னன்னா அவன் மேல எனக்கு அப்படி ஒரு கிறுக்கு சார். பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன். ஓ கடவுளே, இத்தனை நடந்தும் இன்னும் நான் அவளை காதலிக்கிறேன் என்பதுதான் கொடுமை. ஓ நரகம் சார், அது நரகம், நரகம் சார். அவ அதை எனக்காக தான் செஞ்சான். அப்படியே போய் அவ செஞ்சு தொலைப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கலையே சார். பொண்ணுங்க பேய்ங்க சார், பேய்ங்க, அப்பழுக்கற்ற பேய்ங்க. நான் சொல்றேன், நம்புவீங்கல்ல? அந்த அளவுக்கு நாகரிகம் தெரிஞ்ச ஒரு பொண்ணு போய் இப்படி ஒரு ஒரு அவ போய் இப்படி செய்வான்னு நினைக்கவே முடியாது சார். உங்களால் ஒரு சின்ன குழந்தைய கடலுக்குள்ள ஆழத்துக்கு சிரிச்சுக்கிட்டே கூட்டிட்டு போய் அப்புறம் அங்கே அப்படியே முங்க விட்டுட்டு ஓடி வந்து ஒரு பொண்ணால சார் இப்படி பண்ண முடியுமா? பேய் தானே சார் பண்ணுவா. அதான் சார், பொண்ணுன்னா பேய், பேய் தான் சார், பேயே தான் சார். நான் கேட்டேன், அவ தான் பண்ணினான்னு உனக்கு நல்லா தெரியுமா? அவன் பதில் சொன்னான். சொன்ன பதிலில் திடீர் ஆற்றாமையும் சோகமும் அப்பிக்கொண்டன. நிச்சயம்தான் சார். யாருமே அப்படி ஒரு கொலையை கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. நான் அப்புறம் திரும்பி வந்து விஷயமெல்லாம் கேள்விப்பட்டதும் அவளை கண்ணோட கண்ணா பார்த்த நொடியிலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்பதும் அவளுக்கு தெரியும். அவ தெரிஞ்சிக்காத ஒன்று என்னன்னா, அந்த குழந்தையை நான் என் உயிருக்கும் மேலா நேசிச்சு வளர்த்து வந்தேன் என்பதுதான். பிறகு அவன் ஏதும் பேசாமல் சோஃபாவில் சரிந்து விட்டான். ஆனால் பிறகு பின்னுக்கு போய் முழு கதையையும் அறிந்து வேராவை குற்றவாளியாக தீர்ப்பெழுத எனக்கு அதிக சங்கடங்கள் ஏற்படவில்லை.
எனக்கு தேவைப்பட்டது 10வது பலிகடா. மோரிஸ் என்னும் பெயர் கொண்ட நபரிடம் அந்த 10வது குற்றவாளியை நான் கண்டெடுத்தேன். மோரிஸ் ஒரு குள்ள ஜந்து. இவன் பல இரட்டிப்பு வேலைகளை செய்து வந்தாலும் பிரதானமாய் ஈடுபட்டிருந்தது போதை தொழிலில். என் நண்பர்கள் சிலரது மகள்களை கட்டாயமாக இழுத்து போதை மருந்து பழக்கத்தில் புகுத்தியவன் இவன். இவனால் உருவாக்கப்பட்ட இப்பழக்கத்திலிருந்து விடுவிக்க முயன்றபோது அதை பொறுக்க முடியாத 21 வயது இளம் பெண்ணொருத்தி தற்கொலை செய்து கொண்டாள். இப்படி சட்டத்தின் கைகளுக்கு அப்பாற்பட்ட குற்றவாளிகளை நான் தேர்வு செய்து கொண்டிருந்த தேடலின் போது இவர்கள் அனைவரையும் பூமி பந்திலிருந்து தூக்க வேண்டிய திட்டமும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக மெருகேறி வளர்ந்த வண்ணமாய் இருந்தது. அந்த திட்டம் முழுவதுமாய் உருவாகி முடித்திருக்க இதனை செயல்படுத்துவதற்கான முதல் படி ஹார்லி தெருவில் ஒரு டாக்டருடனான சம்பாஷணையின் போது கிடைத்தது. எனக்கு ஏற்கனவே ஒரு ஆபரேஷன் நடந்துள்ளது. குடல் ஏறக்குறைய எனக்கு காலி. நான் படும் அவதிக்கு தீர்வாய் அமையக்கூடிய இன்னொரு ஆபரேஷனை உடம்பு தாங்காது என்றார் டாக்டர். அது செய்யாவிட்டால் உயிரும் அதிக நாட்கள் உடலில் தங்காது என்று முடித்தார். என் வியாதி சீக்கிரத்திலே என் உயிரை குடித்துவிடும் என்பதை அவ்வளவு மறைக்க முடியுமோ? அவ்வளவு மறைத்தார் டாக்டர். நான் பிடுங்கிவிட்டேன். என் சாவு நோயின் தீவிரம் அதிகமாகி உயிர் குடிக்கும் வரை மிக நெடியதாகவும் மெதுவானதாகவும் இருந்துவிடக்கூடாது என நான் அப்பொழுது சட்டென எடுத்த முடிவினை டாக்டரிடம் சொல்லிவிடவில்லை. என் சாவு, என் ஆசை நிறைவேறிய அதிகபட்ச சந்தோஷத்தில் நான் கிளந்தெழுந்து துள்ளும்போது இடம்பெற வேண்டும். அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து பார்த்துவிட வேண்டும் இறக்கும் முன். இந்த முன்னுரையோடு நுழைகிறேன். சிப்பாய் தீவில் நடந்துள்ள கொலை குற்றங்கள் எப்படி இடம்பெற்றன என்ற முறைகளை விளக்கி காட்ட நான் சொன்னபடி இந்த மோரிஸை இயக்கி சிப்பாய் தீவினை கையகப்படுத்துவது ஒன்றும் அவ்வளவு கடினமாய் அமையவில்லை. இது போன்ற கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அவன் ஒரு மன்னன். வரப்போகும் பரிதாபத்துக்குரியவர்களை குறித்து நான் கறந்திருந்த அத்தனை தகவல்களையும் வரிசைக்கிரமாய் பட்டியலெடுத்து முடித்திருந்த என்னால் அவர்கள் ஒவ்வொருவரையும் மிக பக்குவமாக என் பொறிக்குள் வந்துவிட வைக்க தேவையான ருசிகரமான காரணத்தை வெகு சுலபமாய் உருவாக்கிவிட முடிந்தது. என் எந்த ஒரு திட்டமும் தவறவில்லை. என் அத்தனை விருந்தாளிகளும் ஆகஸ்ட் 8 அன்று சிப்பாய் தீவுக்குள் வந்து விழுந்திருந்தனர். அக்கூட்டத்தில் நானும் ஒருவன்.